Good morning, students. I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 12, Introduction to Probability Theory, நிகழ்தகவு கோட்பாடு ஓர் அறிமுகம். இந்த கிளாஸில் 12.3 எக்ஸஸில் 5th கொஷின்லேருந்து பார்க்குறோம். A, B என்ற நிகழ்ச்சிகளுக்கு P of A equal to 3/4, P of B equal to 2/5, A union B equal to S எனில் சார்புநிலை நிகழ்தகவு காண்க. P of A equal to 3/4 கொடுத்துருக்காங்க, P of B equal to 2/5, A union B S இது கொடுத்துருக்கக்கூடியது. இப்போ நம்ம சார்புநிலை நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். சார்புநிலை நிகழ்தகவு கண்டிஷன் P of A intersection B equal to P of A into P of B. சார்புநிலை நிகழ்தகவு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி P of A slash B equal to P of A intersection B by P of B, P of B slash A equal to P of A intersection B by P of A. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா P of A intersection B வேல்யூ ஃபைன் பண்ணணும். P of A P of B கொடுத்துருக்காங்க. ஸோ A union B equal to S அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது நமக்கு. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம P of A union B வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா P of A union B equal to இது P of S. ஸோ P of S ஓட வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். P of S ஓட வேல்யூ 1. ஸோ இதிலேருந்து நம்ம P of A intersection B வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அதாவது P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இதில் P of A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், P of B வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், மைனஸ் P of A intersection B வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். P of A union B ஓட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 4 × 5 20, கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 5 3s are 15, 4 2s are 8. ஸோ 15 + 8 divided by 20 minus P of A intersection B. ஸோ P of A intersection B இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த 1 அந்த சைடு கொண்டு போகிறோம், -1. ஸோ இது 15 + 8 23, 23/20 -1. தென் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 20 × 1 20 ஆகும். அதாவது 23 - 20 டிவைடட் பை 20 கிடைக்கும். ஸோ 3/20. ஸோ P of A intersection B ஓட வேல்யூ 3/20. தென் நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி சார்புநிலை நிகழ்தகவு ஃபார்முலா P of A slash B equal to P of A intersection B by P of B. ஸோ P of A intersection B வேல்யூ தெரியும் நமக்கு, டிவைடட் பை P of B வேல்யூ தெரியும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். 3/20 இந்த 2/5ங்கிறது ரெசிப்ரோக்கலாக மாறும், 5/2 ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம், 4. ஸோ 4 2s are 8. ஸோ 3/8. ஸோ இந்த 3/8 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.375 கிடைக்கும். ஸோ இதுதான் சார்புநிலை நிகழ்தகவு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஒரு ஃபார்முலா நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு மறுபடியும் பாருங்கள். A, B என்ற நிகழ்ச்சிகளுக்கு P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க, A union B ஈக்குவல் டு எஸ் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம சார்புநிலை நிகழ்தகவு காண்க. ஸோ இந்த A union B எஸ் அதில் அந்த கண்டிஷன்லேருந்து நம்ம P of A union B வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். தென் P of A union B ஈக்குவல் டு P of A + P of B மைனஸ் P of A intersection B அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த P of A intersection B வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுலேருந்து நம்ம சார்புநிலை நிகழ்தகவு P of A slash B கண்டுபிடிக்கிறோம்.
ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 12.16. அதாவது P of A equal to 0.6, P of B equal to 0.5 மற்றும் P of A intersection B equal to 0.2. Then first one P of A slash B, second one P of A bar slash B, third one P of A slash B bar. காண்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா A slash Bன்றது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். P of A intersection B by P of B, அதாவது அந்த டிவிஷனில் என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே டிவிஷனில் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த A intersection B வேல்யூ P of B வேல்யூ இருக்குது, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.2 டிவைடட் பை 0.5. இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2/5 கிடைக்கும். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 0.4 கிடைக்குது நமக்கு. ஓகே, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். செகண்டு P of A bar slash B, இதுவும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா தான். பட் A பார் இருக்குது, அதனால் பார் என்ன வருதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். எதுக்கு பார் போட்டிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ P of A bar intersection B, P of A bar intersection B by P of B. ஸோ அந்த P of A bar intersection B, அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது P of B மைனஸ் P of A intersection B. பார் எதுக்கு இல்லையோ அந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கோம். அதாவது P of B மைனஸ் P of A intersection B டிவைடட் பை P of B. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ பார் எதுக்கு போட்டிருக்காங்களோ அதை விட்டுட்டு அடுத்ததை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம P of B வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், P of A intersection B சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிவைடட் பை 0.5. ஸோ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.3 டிவைடட் பை 0.5 கிடைக்கும். இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/5 கிடைக்கும். இந்த 3/5 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் 3 கூட 0 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 30 ஆகும். ஆனால் நம்ம ஆன்சரில் 0. something கிடைக்கும். 1 5 is 5, 6 5s are 30, ஸோ 0.6 கிடைக்கும். ஸோ இதனோட ஆன்சர் 0.6. ஓகே, அடுத்தது தேர்ட் கொஸ்டின். இதுலேயே P of A bar ஸ்லாஷ், அதாவது A slash B bar, A slash B bar, இதுவும் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி தான். P of A intersection B bar by P of B bar. ஸோ அந்த P of A intersection B bar அப்படின்னா P of A எடுத்துக்கிறோம். P of A மைனஸ் P of A intersection B by 1 மைனஸ் P of B. அதாவது B பாருக்கு பதிலாக 1 மைனஸ் P of Bன்னு எடுத்துக்கிறோம். P of B பாருக்கு பதிலாக 1 மைனஸ் P of B எடுத்துக்கிறோம். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு 1 மைனஸ் P of B கிடச்சிருது. ஸோ P of A வேல்யூ 0.6, P of A intersection B ஓட வேல்யூ 0.2 டிவைடட் பை 1 மைனஸ் 0.5. ஸோ 0.6லேருந்து 0.2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.4. 1லேருந்து 0.5 மைனஸ் பண்ணோம்னா 0.5. ஸோ இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4/5 கிடைக்கும். இந்த 4/5 ரெடியூஸ் பண்ணால் 0.8 கிடைக்கும். ஸோ இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம செய்கிறோம். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் 2 சம் இருக்குது, அதை ஹோம்ஒர்க்கை பண்ணிக்கோங்க. அதாவது 12.17, 12.18 இந்த 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக செஞ்சுருங்க. அதாவது ஒரு பகடையை ஒரு முறை உருட்டும் போது ஒற்றைப்படை எண் கிடைக்கும் எனில் 5 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு ஒற்றைப்படை அப்படிங்கிறது ஒரு பகடை உருட்டும்போது கூறுவழி நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6. அதில் ஒற்றைப்படை என்ன அப்படின்னா ஏங்கிறது ஒற்றைப்படை எண் கிடைக்கும் நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A = 1 3 5, B = Bங்கிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னா 5 கிடைக்கும் நிகழ்ச்சி. அதனால் Bங்கிறது 5 மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் A intersection B அப்படிங்கிறது 5 இருக்குது. A intersection B அப்படிங்கிறது 5ங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும், 2க்கு காமனாக. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா
பி ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பி ஆஃப் ஏங்கிறது என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸு. அதிலேருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறோம். அது 1/6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செகண்டாக இருக்குது ஒரு ஒற்றைப்படை எண் கிடைக்கும் எனில் 5 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ இதில் 5 கிடைக்க ஒற்றைப்படை எண் கிடைக்க இது ரெண்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கிடைக்குங்கிறது ரெண்டாவதாக இருக்குது. அதனால் நம்ம B/A அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பை P ஆஃப் A. ஸோ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ 1/6, P ஆஃப் Aயோட வேல்யூ 3/6. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1/3 நமக்கு கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 12.18 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டு. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து 2 சீட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கப்படுகின்றன. எடுக்கப்படும் 2 சீட்டுகளும் ஜாக்காக இருக்க நிகழ்தகவு பின்வரும் நிபந்தனைகள் படி காண்க. முதலில் எடுக்கப்பட்ட சீட்டு மீண்டும் சீட்டு கட்டில் வைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது கொஷினில் முதலில் எடுக்கப்பட்ட சீட்டு மீண்டும் சீட்டு கட்டில் வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது ரெண்டாவது கொஷின்னு. இப்போ இதுவும் புக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எடுக்கப்பட்ட சீட்டு கட்டில் வைக்கப்படுகிறது. அதாவது ஜாக்கார்டு மொத்தம் 4 இருக்கும். ஏங்கிறது முதல் முறை எடுக்கும்போது ஜாக் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. பிங்கிறது இரண்டாவது முறையில் எடுக்கப்படும் போது ஜாக் கிடைக்கும் நிகழ்ச்சி. இப்போ என் ஆஃப் ஏங்கிறதுல 4 இருக்கும், என் ஆஃப் பிலையும் 4 இருக்கும். ஸோ இதில் ஏங்கிற நிகழ்ச்சி வந்து பி நிகழ்ச்சியை வந்து நம்ம பாதிக்காது. ஸோ இது வந்து சார்பிலா நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். சார்பிலா நிகழ்ச்சி அப்படின்னா P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு P ஆஃப் A இன்ட்டு P ஆஃப் B. ஸோ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bயோட ஃபார்முலா P ஆஃப் A இன்ட்டு P ஆஃப் B. P ஆஃப் A P ஆஃப் B நமக்கு தெரியும். 4/52 4/52. இது ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/169 கிடைக்குது. அதே மாதிரி எடுக்கப்பட்ட சீட்டு மீண்டும் சீட்டு கட்டில் வைக்கப்படவில்லை அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம் இதில். அதாவது முதல் முறை சீட்டு எடுக்கும்போது 52 சீட் இருக்கும், அதில் 4 சீட் இருக்கும், 4 ஜாக் சீட் இருக்கும். இந்த முதல் சீட்டை வந்து வைக்காமல் இரண்டாவது முறை எடுக்கும்போது 52 சீட்டு 51 சீட்டில் 3 ஜாக் சீட்டு இருக்கும். ஸோ முதல்ல இருந்த நிகழ்ச்சியில் ஏ ஆனது அடுத்ததான் நிகழ்ச்சி பி நிகழ்ச்சியை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதாவது பாதிக்குது. ஏன்னா சீட்டு நம்ம வைக்காதனால ஒரு சீட்டு நமக்கு கம்மியாக கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஏக்கபாம் நிகழ்ச்சி வந்து சார்பிலா நிகழ்ச்சியாக நம்ம சொல்ல முடியாது. அவ ரெண்டும் ஒன்றுக்கொன்று சார்ந்த நிகழ்ச்சி. ஸோ அதனால் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். சார்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து சார்பு நிகழ்ச்சி, சார்ந்த நிகழ்ச்சிகள். அதனால் நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த கொஷினில் P ஆஃப் இந்த B/A இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பை P ஆஃப் A இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எழுதி சென்ட் பண்ணுங்கள், நோட்டில் எழுதிக்கிங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 12.19. ஒரு நாணயம் இருமுறை சுண்டப்படுகிறது. E என்பது முதல் முறை சுண்டும்போது தலை விழுதல், F என்பது இரண்டாம் முறை சுண்டும்போது தலை விழுதல் என வரையறுக்கப்பட்டால் பின்வரும் நிகழ்தகவினை காண்க. ஃபஸ்ட்டு கொஷின் P ஆஃப் E யூனியன் F. 2 P ஆஃப் E/F. 3 P ஆஃப் E/F. 4 E மற்றும் F சார்பிலா நிகழ்ச்சிகளா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போ ஒரு நாணயம் இருமுறை சுண்டப்படுகிறது அப்படின்னா அதனோட கூறுவழி நம்ம எழுதிக்கிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு 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 டெய்லு டெய்ல் ஹெட்டு டெய்ல் டெய்ல்னு நம்ம எடுத்துக்குவோம். நம்ம எப்பயும் போல் எடுத்துக்கக்கூடியதான். அதாவது ஹெட்டு 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 டெய்லு டெய்ல் ஹெட்டு டெய்ல் டெய்லு இதுதான். இதை வந்து நம்ம ப்ராக்கெட்லேயும் கமாவும் போட்டு எடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் இல்லை, சேம் தான். அடுத்து ஈங்கிற நிகழ்ச்சிங்கிறது முதல் முறை சுண்டும்போது தலை விழுதல் ஃபஸ்ட்டு வர்றது, ஃபஸ்ட்டு டைமு தலை கிடைக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்னென்ன வரும்னா ஹெட்டு 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 டெய்லு. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்கும். அதனால் என்ஆஃப்இயோட வேல்யூ 2. இதுலேருந்து பி ஆஃப் இ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் 2/4. அடுத்து எஃப்ங்கிற நிகழ்ச்சி என்னென்னா இரண்டாவது முறை சுண்டும்போது தலை விழுது நிகழ்ச்சி. அப்போ செகண்ட் டைம் வந்து நமக்கு தலை வரக்கூடியது என்னென்ன இருக்குது, ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு. இதில் தான் இரண்டாவது இடத்துல நமக்கு ஹெட்டு வரக்கூடியதாக இருக்குது. ஸோ என் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2, பி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2/4. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இ யூனியன் எஃப் கண்டுபிடிக்கிறோம். இ யூனியன் எஃப் வேணும். அதாவது பி ஆஃப் இ யூனியன் எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம இ யூனியன் எஃப் கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது இ இன்டர்செக்ஷன் எஃப்பும் கண்டுபிடிச்சிக்கிறோம். இ யூனியன் எஃப் இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். ஹெட்டு ஹெட்டுன்றது 2 டைம் வந்திருக்கு, ஒரு டைம் எடுத்துக்கிறோம். ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு இது எடுத்துக்கிறோம். அடுத்து இ இன்டர்செக்ஷன் எஃப் இது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குன்னா ஹெட்டு ஹெட்டு காமனாக இருக்குது. ஸோ இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம பி ஆஃப் இ யூனியன் எஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். பி ஆஃப் இ யூனியன் எஃப், பி ஆஃப் இ யூனியன் எஃப் ஈக்குவல் டு பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் எஃப் மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப். ஸோ பி ஆஃப் இயோட வேல்யூ 2/4, பி ஆஃப் எஃபோட வேல்யூ 2/4 மைனஸ் இ இன்டர்செக்ஷன் எஃபோட வேல்யூ 1/4. ஸோ இதுக்கு மூணுக்குமே காமனாக நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். 4ன்னு எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், இதை மைனஸ் பண்ணலாம். அப்போ 4 - 1, 4 - 1/4, இது வந்து 3/4, இது வந்து 3/4. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், பி ஆஃப் இ/எஃப், பி ஆஃப் இ/எஃப், பி ஆஃப் இ/எஃப் அதான் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. இ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் எஃப். பி இன்டர்செக்ஷன் எஃபோட வேல்யூ 1/4 டிவைடட் பை பி ஆஃப் எஃபோட வேல்யூ 2/4. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/2 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 1/2 கிடைக்கும். அதாவது 1/4 இன்ட்டு 4/2 வரும். இந்த 4 கேன்சல் ஆகி நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், பி ஆஃப் இ பார்/எஃப் ஈக்குவல் டு பி ஆஃப் இ பார் இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் எஃப். இ பார் இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் எஃப். இ பார் இன்டர்செக்ஷன் எஃப் அதில் பார்த்தீங்கன்னா ஈக்கு பார் இருக்கிறனால நம்ம பி ஆஃப் எஃப்னு எடுத்துக்கிறோம். பி ஆஃப் எஃப் மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் எஃப். ஸோ பி ஆஃப் எஃபோட வேல்யூ மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் எஃப். ஸோ இதிலேருந்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/4 கிடைக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு, அதாவது ரெசிப்ரோக்கில் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 1/4 × 4/2 கிடைக்கும். ஸோ இதில் 4 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 2 மட்டும், அதாவது 1/2 கிடைக்கும். இதில் 1/2ன்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஃபோர்த்து கொஷின்னு, இ மற்றும் எஃப் சார்பிலா நிகழ்ச்சிகளா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் ஈக்குவல் டு 1/4, பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் ஈக்குவல் டு 1/4. ஸோ பி ஆஃப் இ ஈக்குவல் டு 2/4, பி ஆஃப் எஃப் 2/4. இதில் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃபோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு. பி ஆஃப் இ வேல்யூ தெரியும், பி ஆஃப் எஃப் வேல்யூ தெரியும். இது ரெண்டு ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத நம்ம சார்பிலா நிகழ்ச்சிலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். பி ஆஃப் இயையும் பி ஆஃப் எஃப்ஐயும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1/4 கிடைக்குது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இ மற்றும் எஃப் சார்பிலா நிகழ்ச்சிகள், இ மற்றும் எஃப் சார்பிலா நிகழ்ச்சிகள். ஸோ இதில் 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க் கொஷின்னு, முக்கியமான கொஷின்னு. இதில் இந்த சாப்டரில் வரக்கூடிய எல்லா கொஷினும் வந்து நம்ம எல்லாமே தரவாக பார்த்துருக்கணும். ஏன்னா ஈஸியான சாப்டர், இதில் எந்த கொஷினும் வந்து நம்ம ஒமிட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க.
ரைட். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 12.20 A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள் எனில் P of A equal to 0.4, P of A union B equal to 0.9 எனில் P of B காண்க. P of B காண்க. ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A plus P of B minus இந்த A intersection Bக்கு பதிலாக நம்ம P of A into P of Bன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறனால இதை எப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் A யூனியன் B வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். P of A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். P of B நமக்கு நம்ம ஃபைன் பண்ணணும். அடுத்தது P of A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா P of B காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கிறோம். P of B into 1 minus 0.4 கிடைக்குது. இந்த 0.4 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 0.5 கிடைக்குது. இங்கே 0.6 கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம P of B வேல்யூ இப்போ இந்த 0.6ஐ டிவிஷன் கொண்டு வரோம். 0.5 டிவைடட் பை 0.6 இது 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. P of B equal to 5/6 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சம்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி கொடுத்த கொஷின்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.